ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ப்ரோட்டீன் பார் அப்படிங்கிறனால உங்களுக்கு காலையில் ஒரு 2 சாப்பிட்டு போனீங்கன்னாவே போதும். வயிறு நல்லா ஃபுல்லாக தெரியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப் அளவு பாதாம் எடுத்துகிட்டு அதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து அதை தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்குவோம். இப்போ பொட்டுக்கல்ல 1 கப் எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்குவோம். இதே 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. பொட்டுக்கல்ல நல்லா பொறுன்னு இருந்துச்சுன்னா சும்மா அந்த சட்டி சூட்டில் ஒரு டைம் வறுத்திங்கன்னா போதும். என்னோடய பொட்டுக்கல்ல கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருந்தது, அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக கொட்டி வச்சுட்டேன். இப்போ 1 கப் அளவு வால்நட் எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த நட்ஸு கூட உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வேறு ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3ஐயும் நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இதோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 10-15 முந்திரி 10 பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்குவத்தில் அரைக்கணும். அதனால எல்லாத்தையும் தனித்தனியாக அரைங்க. இப்போ பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சுத்தில் பொடியாக ஆகும். அவ்வளோ சீக்கிரம் எண்ணெய் பிரியாது. அதே வால்நட் பார்த்தீங்கன்னா ஒரே சுத்தில் நல்லா பொடியாயிரும். அதுக்கு மேலே அரைச்சோன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பக்குவத்தில் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நடக்கடலை இல்லை ஓட்ஸ் இல்லாட்டி இதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் அவல் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வெறும் நட்ஸு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கல்லை கொஞ்சம் வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பொட்டுக்கல்லையே சும்மா 1-2 தான் அரைச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இதோடு நம்ம இப்போது இனிப்பு சேர்த்தணும் இல்லையா, அதுக்கு 1/2 கப் அளவு காஞ்ச திராட்சை எடுத்து அதையும் ஒரு சுற்று விட்டு அரைச்சிட்டு இதோட ஒரு 10-15 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். அதோட கொட்டையெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. இதோட தண்ணி மட்டும் எதுலேயுமே சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு போயிடும் சீக்கிரம். தண்ணி சேர்த்தாமல் எல்லாத்தையுமே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் 1 மாதம் வரை இருக்கும். இப்போ இதோட நல்ல வாசத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. கையில் தண்ணி இருந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த இதுலேயுமே தண்ணி பற்றக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நான் தேன் சேர்த்துறேன். தேன் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேன் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு டைம் மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சும்மா ஒரே ஒரு சுற்று விட்டு அதை இந்த மாதிரி ட்ரேயில் ஒரு பார் மாதிரி செய்கிறதுக்காக ட்ரேயில் ஃபஸ்ட்டு மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொட்டிட்டு நல்லா அழுத்தி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து அழுத்தி வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பார் மாதிரி வரும். கீழே வேணால் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கொட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இதை அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வச்சுருவோம். இப்போ அது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிருவோம். நீங்கள் பாராக வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறது. உருண்டையை நல்லா அழுத்தமாக பிடிச்சிங்கன்னா உடையவே உடையாது. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான நட்ஸ் லட்டு தயாராகிடுச்சு. இது காலையில் ஒரு 2 லட்டுவும் 1 டம்ளர் பாலும் குழந்தைங்க சாப்பிட்டு போனால் கூட ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப பசி இல்லாமையும் ஃபீல் பண்ணுவாங்க. இது ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. இப்போ குழந்தைங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா, சாக்லேட் டேஸ்ட் வரணும் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், நான் இதில் கால்வாசி எடுத்துட்டு அதோட கொக்கோ பவுடர் சேர்த்து அதை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இது சாக்லேட் டேஸ்ட்டை கொடுக்கும். குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொக்கோ பவுடர் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா லட்டும் தயாராகிருச்சு. குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், பெரியவங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அந்த பார் எடுத்துட்டு அதோட ஓரங்களை மட்டும் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே கொட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக கொட்டை வருது. கீழே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பீஸ் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். அங்கங்கே அழுத்தம் கொடுத்து செட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பாராகவும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு உருண்டைகளாக வேணும்னாலும் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் டேக் கேர், பாய்.